இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ இவ்வளோ அதிரடியாக அந்த 3 பேர்த்தையும் ஒன்றா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளும் எதிர்பார்க்கலாம். திடீர் சடன் ட்விஸ்ட் தான் அது. அதுவும் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்கும் பொழுது. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தங்கமயில் இந்த பையன் முதல்ல பார்க்கறதுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் அவங்க எடுத்து கொடுத்த சாரீலேருந்து அவருடைய டேஸ்ட்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் இடையிலான ஒரு பந்தம் ஆரம்பிக்கும் போதே ஏதோ ஃபோர்ஸ்ட் மேரேஜ் மாதிரி தான். எங்கள் அம்மாவுக்காக என் தங்கச்சி வீட்டுக்காக எங்கள் தங்கச்சி வாழ்க்கையை பற்றி என்னை திருப்பி சொன்னாங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வெறுப்பை உமிழுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லாமல் 2 பேரும் நல்லா பழகிக்க ஆரம்பித்தாங்க, காதெல்லாம் பேசலாம் ஆரம்பித்தாங்க. புசுக்குன்னு பார்த்தா இவர் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டார். இப்போ இவரை வெளில எடுக்கல அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சு தங்கமயில் குடும்பத்தை எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க. ஆனாலும் இந்த மாதிரி எதிர் வீட்டு கூட பிரச்சனை தான், இப்படிலாம் பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட இன்னும் பழகலாம் பெருசாக ஒரு தடவை தான் பேசியிருக்காங்க. இவங்க மேலே ஒரு எண்ணமே மாறிடும், இந்த அபிப்பிராயம் மாறிடும். இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கான எந்த ஃபோட்டோவும் வரல. இப்போ அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சா முடியலன்னு வேறு நமக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இவங்களை காதும் வச்ச மாதிரி வெளில எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா காலேஜ்லேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காலேஜ்லேருந்து அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர்லாம் போட்டால் படிப்புக்கே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். இன்னொரு பக்கம் இவரை பார்த்திங்க அப்படின்னா கடையிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவருக்கு வேலை இருக்க போதா இல்லையா, என்ன ஆச்சு ஏதாச்சு, இது குடும்ப பிரச்சனை தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமா வீட்டு தாய் மாமா வீட்டுக்கு இந்த பிரச்சனையில் அவங்க சும்மா கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் இதுக்கு தவிர நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜி கடுப்பாகி நேராக கிளம்பி போயிட்டு என்ன அடித்ததுனால தான் என்னோடய ஹஸ்பண்டும் என்னுடைய ஹஸ்பண்டோடைய அண்ணனுங்களும் திருப்பி அடித்தாங்க. என்ன அடித்ததுக்காக நான் என் அப்பா மேலே, என் சித்தப்பா மேலே, என் அண்ணன் மேலே நான் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை கொடுத்தாங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் கடுப்பாகி இவங்க வெளில வர வைக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி, நம்ம ஏற்கனவே சொன்னது. அது நடக்க போதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டைரெக்டாக கோமதியோ ராஜியோ உண்மையை சொல்லிடுறது. இந்த பாருங்கள், கதிர் எனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒருத்தர், நீங்கள் அவர் மேலே அவ்வளோ வெறுப்பாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டு பணத்தை தூக்கிட்டு விட்டுட்டாங்க. நம்ம இப்போ வீட்டு பொண்ணை கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான். அது ஏற்கனவே நம்ம வீட்டு பொண்ணை கூப்பிட்டு போனவனோட பிள்ளை, இவனும் அதையே பண்ணிட்டான் அப்படின்னு உங்களுக்கு கோபம் இருக்கிறதெல்லாம் நியாயம். ஆனால் அதெல்லாம் அவர் பண்ணலை. நான் புத்தி கெட்டு போய் தப்பான ஒரு ஆளை நான் சூஸ் பண்ணிட்டேன். என் வாழ்க்கையில் சூஸ் பண்ணி அவர் கூட போய் ஏமாந்து அவன் என் பணத்தெல்லாம் எடுத்து நடு ரோட்டில் என்னை விட்டு போயிட்டான், தள்ளி விட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட அப்படியே லிட்டரலாக நடு ரோட்டில் நான் விழுந்து கிடந்தேன். அப்போ இந்த குடும்பம் என்னை காப்பாற்றி சாக போன என்னை தடுத்து நிறுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுவும் இது தெரிஞ்சால் உங்களோட கௌரவம் போயிடும், உங்களுடைய மானம் போயிடுங்கிறதுக்காக கட்டுறா அப்படின்னு உடனே கட்டினார். அவருக்கு என் மேலே அவ்வளோ விருப்பம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பையன். அவங்க குடும்பமே என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. நீங்கள் தான் வில்ல மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு உண்மையை ராஜியோ இல்லை கோமதியோ சொன்னாலும் நல்லாயிருக்கும். 2ல் எது நடக்க போகுது, எப்படி இந்த கதையில் இவங்க வெளில கொண்டு போகிறாங்க, இல்லை கல்யாணத்துக்கே பிரச்சனையாட போதாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு